வெல்கம். நான் தான் உங்கள் மதுரை விநாயகர் பீஸ்லேருந்து பாபு பேசுகிறேன். நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா, மதுரை விளக்குத்தூணு நாச்சியார் கடைக்கும் ஏகே மொத்து கடைக்கும் நடுவில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு ஒரு கடை இருக்கும். அதாவது நாச்சியார்லேருந்து ஏகே மொத்து சந்தில் நீங்கள் வளையிற கார்னரில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு இருக்கும். அதோட மாடி தான். அப்படி இல்லைன்னா கீழே எங்கள் கடை ஒரு ப்ளவுஸ் பீஸ் கடை ரீட்டைல் கடை இருக்குது. நீங்கள் அங்கே வந்து கேட்டால் கூட நம்ம கடை கூட்டு வந்துடுவாங்க. நம்ம கடை பேர் வந்து விநாயகர் கட் பீஸு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சாரீஸ் வந்து இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பிஃபோர் தீபாவளி பிராண்ட்லேருந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அடுத்து பொங்கல் வருது, ப்ளஸ் கிறிஸ்மஸ் நெருக்கத்தில் வருது. அதனால் கிறிஸ்மஸ் பொங்கல் இதுக்கெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸு கொண்டாந்துருக்கோம். நியூ கலெக்ஷன்ஸு பார்ப்போம் வாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஜாயின்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போவோம். நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜாயின்ட் சாரி அப்படினா என்னன்னு புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்லிருங்க. ஓகே சார். எல்லா வீடியோலையும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலேயே அதை சொல்லிடுவோம். இதுலேயும் சொல்லிடுறேன். ஜாயின்ட் சேலை அப்படின்னீங்கன்னா ஒரு சாரீ வந்து 2 பிட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு 2 மீட்டர் பிட்டு. அதுலேயே இது வந்து ஒரு 4 மீட்டர் பிட்டு. இது ஏன் எடுக்கணும் வந்து ப்ளவுஸ் இதில் இருக்குது. ஒன்று ப்ளவுஸ் இருக்கும், ஒன்று முந்தி வரும், ஒன்று ப்ளவுஸ் இருக்காது. ஒரு இதில் முந்தி இல்லாமல் வரும், ஆனால் 6 மீட்ரு கரெக்டாக வரும். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் இதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த இது பார்த்தீங்கன்னா, இது வந்து லட்சும்பதி குவாலிட்டி. நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் 800 900 வரும். நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து 250லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஆமாம், ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து எல்லா ஐட்டங்களுமே இருக்குது. 200 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது லட்சும்பதினால கொஞ்சம் கூட வருது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டஃப் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலுமே தெரியும். செம்மையா இருக்குங்க, சேலை சூப்பரா இருக்கு. ஸ்டஃப் எல்லாம் நீங்க நேர்ல வந்து பார்த்து வாங்குனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு பீஸ் எடுக்கிற இடத்துல 5 பீஸ் எடுத்து. இத பாருங்க, இந்த சாரில ப்ளவுஸ் இருக்கு. ஒரு சில சாரில ப்ளவுஸ் இருக்கும், ஒரு சில சாரில இருக்காது. ஏன்னா இப்போ நேரில் வரவங்கள்ட்ட நம்ம சொல்லிடுவோம், தெரிஞ்சிடும். ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அதான் சொல்கிறோம், ரூபா போட்டுட்டு எனக்கு முந்தி வேணும் ப்ளவுஸ் வேணுங்கன்னா 100% பாசிபிள் இல்லை. இருந்ததுன்னா கொடுத்துருவோம். இப்போ நான் காமிக்கிறது லட்சும்பதி சாரி. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 2 மீட்டர் பிட்டு, இது 4 மீட்டர் பிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முந்தியும் இருக்குது, ப்ளவுஸும் இருக்குது. இது முந்தி வருது, இதில் ப்ளவுஸ் இருக்குது. மறுக்கவும் சொல்லிடுறேன், எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு அதுதான் முக்கியமாக கேட்குறாங்க. ஆனால் சாரியோட லென்த் வந்து பக்கம் 6 மீட்ரு வரும். அந்த 2 மீட்ரு 4 மீட்ரு நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்து கொசுவத்தில் போயிடும். 100% வந்து வெளியில் தெரியாது. அதனால தான் ஜாயின்ட் சேலை வந்து விரும்பி எடுக்கிறாங்க கஸ்டமர்ஸு. ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த இதிலெல்லாம் ப்ளவுஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த டார்க் கலருக்கு இந்த கலர் கொடுத்துருக்கான். நல்லா ஃபேன்சியாக இருக்குங்க. டிசைனை பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாவான ஒரு டிசைன். இது 2 மீட்டர் பிட்டு, இது 4 மீட்டர் பிட்டு. இந்த இருங்க முந்தி எப்படி வந்திருக்குன்னு கிளாஸாக இருக்கும். இதில் ப்ளவுஸும் வந்திருக்கு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே லட்சும்பதி. இது ப்ளவுஸு லட்சும்பதியில். இது 2 மீட்டர் பிட்டு, இது 4 மீட்டர் பிட்டு. இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் சாரீ கட்டுறப்ப கொசுவத்தில் போயிடும். இதில் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, இந்த ரெகுலராக சாரீ வியர் பண்ணி ஒர்க்கிங் போகிற உமன்ஸ் எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அளவுமே ஜாஸ்தியாக இருக்கும். இது நான் 6 மீட்ரு கம்பல்சரின்ற கூட இருக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா 1.25 மீட்ரு வரும். ஆக்சுவலாக நமக்கு இவ்வளோ 70 இருந்தாலுமே போதும், அதிகப்படியாக 80 இருந்தாலுமே போதும். ஏன்னா ஆமாம் ஆமாம் இது இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து மினிமம் 6 மீட்டருக்கு கம்பல்சரி கேரண்டி. இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாமே பிராண்டட் ஐட்டங்கள் தான். இந்த இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. தெரியுது பாருங்க, பிராண்டட் அப்படின்றது ஃபுல்லாக சாட்டின் மிக்ஸ் பண்ணி செமையாக இருக்குது பாருங்க. ஐட்டம் சூப்பராக இருக்குது. பாந்தினி டிசைன்ஸில் உள்ள கலர்ஸு. பாந்தினி ராஜஸ்தானி ஸ்டைலில் செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் அந்த கோவில் கட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூனிஃபார்ம் ஐட்டம்ஸ் கிடைக்குமானே? இல்லை இதில் இப்போ நம்ம எடுக்கிறப்போ ஒரே நேரத்தில் 50 பீஸ் இருந்தாலும் எடுத்துருவோம். ஆனால் எல்லா டைமும் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. சில ஐட்டம்ஸ்ல ஆனால் இருக்கும். இருக்கும். ஏற்கனவே ஒரு கலர் இந்த கலர் காமிச்சிருந்தீங்களா, ஆஷ் கலரு. நான் ஏற்கனவே இந்த ஆஷ் கலர் காமிச்சிருந்தீங்களா, அதுலேயே இது வந்து லைட் பிஸ்கட் கலர். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாமா? இதே பீஸ் இருக்குமா, இல்லை கிடைக்குமா, கிடைக்காதா? இல்லை மேடம், வந்து எதுவும் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கா? வெரி குட், நல்ல கொஸ்டின். ஆன்லைன்காண்டி கேட்டிருக்கீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த துணி இப்போ இந்த லட்சுமிபதின்ற இது ஃபுல்லாகவே லட்சுமிபதி ஐட்டம் தான். சாரி பார்த்து இதில் வந்து 500 சேலை 600 சேலை இருக்கும். இப்போ நான் இந்த கலரை நான் வீடியோ கால் காமிச்சிட்டு நான் இப்படியே இங்கே டேபிள் மேலே வச்சுருவேன். நாளைக்கு யாராவது வந்து எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதை வீடியோ எடுத்துகிட்டு நாளைக்கோ நாளை கழிச்சோ லே பண்ணுறீங்க. அவங்க ஒரு 2 நாள் சென்று பார்த்துட்டு எனக்கு இதே கலர் வேணும்னா கிடைக்காது. ஆனால் பட் லட்சுமிபதி வேணும் அப்படின்னா அன்றைக்கி லைவில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ ரெகுலராக டிசைன் உடச்சி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேற கலர் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த கலர் கேட்டிருப்பீங்க, இந்த கலர் கையில் இருக்கும். இல்லை இந்த கலர் கேட்டிருப்பீங்க, இது கையில் இருக்கும். அதனால் துணி வந்து எப்பயுமே இருக்கும். அது வந்து மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஆன்லைன் என்ன இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வரல, முந்தி இல்லை. ஓகேங்களா, நான் இந்த மைனஸ் காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொன்னேன் ப்ளவுஸ் முந்திக்கு. ஆனால் சாரி வந்து அதே மாதிரி சாரி வந்து 6 மீட்டர் பக்கா மேடம். அதில் வந்து எந்த இதெல்லாம் அப்படி நீங்கள் ப்ளவுஸே தேவை, எப்படி சொல்கிறது, ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா இல்லை வேறு மாடலாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த சாரி போக மிச்சத்தையுமே நீங்கள் ப்ளவுஸ் வெட்டிக்கலாம். இந்த இருக்க டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு. 2 மீட்டர் பிட்டு, இது 4 மீட்டர் பிட்டு. ரெண்டாவது மேடம், இப்போ ஆன்லைனுக்கு வந்து எப்படின்னா என்னோடய நம்பர் நீங்கள் கொடுத்துட்றீங்க இல்லையா டிஸ்கிரிப்ஷனில், அவங்க பார்த்துட்டு எனக்கு கேட்டாங்கன்னா மினிமம் 2000 rupees. ஆன்லைனில் நேரில் வரவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு பீஸ் வேணா கூட எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நேரில் வரவங்களுக்கு என்ன காரணம்னா இல்லை எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் மேடம். இல்லை என்ன அப்படின்னா ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, யாரும் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. குறைஞ்சது 10 பீஸ் 5 பீஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு பீஸ்னா கூட உங்களை வரவழைக்கிறக்காண்டி நம்ம சொல்கிறது தான். இந்தாருங்க இந்தாங்க. ஆனால் ஆன்லைனுக்கு மட்டும் மினிமம் 2000. அவங்க டெபாசிட் பண்ண பிறகு நீங்க வீடியோ கால் காமிப்பீங்க, அவங்க எடுத்துக்கிற வேண்டிய அவங்க அட்ரஸ் காமிச்சிடலாம். கூட எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து யோசிப்பாங்க, புதுசா எடுக்கிறவங்க நான் 2000 ரூபாய் போட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னா காசு ரிட்டர்ன் கொடுப்பாங்களா? இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ 10000 சேலை வச்சிருக்கோம், 10000 சேலையில் ஒரு 6 சேலை எடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அவங்க ஆன்லைன் பார்க்க முடியும்? ஓகே, ஆமாங்க, தெளிவா கேட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சவங்க மட்டும் நீங்க காசை போட்டு வீடியோ கால் பண்ணி நீங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாமே. இந்த இதெல்லாம் 4 மீட்டர் பிட்டுன்றோம். இங்கே பாருங்க, இது ஒன்னே சிங்கிள் சேலை அளவுக்கு இருக்கு. இதே 6 மீட்டர் வரும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு பிட்டுங்க. இப்போ நம்ம விரிச்சது ஒரு பிட்டு லென்த்தே வந்து பாத்துக்கோங்க. இது வந்து நீங்க அழகா சாரி யூஸ் பண்ணலாம். மம்மன் டாட்டர் செட்டு மெயினா ஃப்ராக்கு, மம்மன் டாட்டர் செட்டு, இதெல்லாம் ஒரு செட்டு நீங்கள் இதெல்லாம் 250க்கு எடுத்தீங்கன்னா அம்மா பொண்ணு 2 பேருக்குமே நீங்கள் 2 இது தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற வந்து சாஃப்ட் பூனம். இங்கே இருங்க, துணியே மொத்தத்திலே இவ்வளோதான். ஒரு சாரியை ப்ளவுஸுமே சேர்த்தே இவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து மார்வாடி கட்டுற சேலைன்னு சொல்லுவாங்க. மார்வாடிஸ் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் தான் விரும்புவாங்க. இந்த இருக்கு பாருங்க, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது மேடம் டிசைன்ஸு. இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டாக குர்த்திஸு மாம் டாட்டர் ட்ரெஸ்ஸு செட் ஐட்டம்ஸ்க்குலாம் செம்மையாக போயிட்டுருக்கு. இந்த கிளாத் எல்லாருமே வந்து நல்லா சாஃப்டாக ஃபெதர் லைக் ஃபீலிங்காக லைட் வெயிட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி மேக்ஸி மாதிரி கை அந்த மாதிரிலாம் வச்சு போடணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களாம் இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் ப்ரிஃபர் பண்ணி எடுத்து அதை வந்து தச்சு போட்டுருக்காங்க. கோல்டு உள்ளே கோல்டு இருக்குது பாருங்க, பார்டரோடு இருக்கும். அதாவது ஜாயின் சேலோட மகிமை என்னென்னா மேடம், இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேலில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வராது, 101% வராது. அதே மாதிரி இப்போது என்கிட்ட எடுத்த கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக் என்ன அப்படின்னீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஜாயின் சேலை எடுத்ததுலேருந்து நாங்கள் ஃபுல் சேலே எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சேலை காசுக்கு 3 சேலை 4 சேலை நாங்கள் எடுத்துடுறோம். இப்போது 2000 ரூபாய் கொண்டாந்து 6 சேலை 7 சேலை 8 சேலை கூட எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்படின்னு இருக்கப்போ எங்களுக்கு உடுத்து மாற்றுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. ரெண்டாவது எல்லாமே பிராண்டட் ஐட்டமாகவும் இருக்குது.
அதனால் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் தர்றாங்க. ரெகுலராகவுமே அதான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணல, நான் கூட அவங்க ஃபஸ்ட் டைம் சொல்லி நான் அந்த ஜாயின் சாரியை பற்றி ஏதோ டெமோ பண்ணால், இல்லை சார் ஆல்ரெடி நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்துருக்கோன்றேன். அந்த இருங்க இந்த சாரியெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மெட்டீரியல் தொட்டு பார்த்து நம்ம காமிக்கிறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஐட்டம்லாம். ஃபுல்லாகவே ஜரி தான். இதெல்லாம் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் 1 மீட்ரு. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு எக்ஸஸாக இருக்குது. இது 4 மீட்ரு விட்டு 5 மீட்ரு இருக்கும். அதே மாதிரி இது 2 மீட்டருன்றது 2.5 வரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் கம்பல்சரி ப்ளவுஸ் இல்லை இதில். பட் நீங்கள் ப்ளவுஸ் வேணால் இதுலேருந்து நீங்கள் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 ப்ளவுஸ் கூட தச்சுக்கலாம். இதில் மெயினாக என்னென்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு அவங்களாம் இந்த சாரீ வந்து 5.5 மீட்ரு இருக்கும், ஒரு சுற்றுக்கு பத்தாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, செமையா இருக்கு பாருங்க. இது கோல்டு பிரிண்ட் மேடம், இங்க பாருங்க. கோல்டு பிரிண்ட், ஃபுல்லா கோல்டு ஃபாயில் பிரிண்ட்ங்க. செமையா இருக்கு. டிசைன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். ஃபுல்லா வந்து யூனிக் டிசைன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இல்லை நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் போகிறோம்னால இப்போ ஆஃப்டர் தீபாவளியே 3 பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். ஆஃப்டர் தீபாவளியே 3 பர்ச்சேஸ். தீபாவளி எங்கேயும் சேல்ஸே இருக்காது, எதுவுமே வாங்க மாட்டாங்க, பழசை தான் விற்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அடுத்துக்கு ஏன்னா நான் இது ஜாயின் சேலையை பற்றி என்ன அப்படிங்கன்னா, கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்த கஸ்டமர் வர்றாங்க. இப்போ போன வாரம் 5 சாரீ எடுத்திருப்பாங்க, அடுத்து புது கலெக்ஷன் தான் இன்னொரு 5 எடுக்கிறாங்க. இன்னும் நல்லா இருந்தால் இன்னொரு 5. இப்போ நம்ம அதே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தோம்னா கஸ்டமர் வந்துட்டு சார் நான் பார்த்ததா இருக்குன்றாங்க. அதனால் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பூனை மெட்டீரியல் தான். பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தாங்க இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் நான் சொன்னேன்னா இந்த மம்மன் டாட்டர் செட்லாம் அவ்வளோ அழகாக தைக்கலாம். ஃப்ராக்கு டிசைன்ஸு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நான் எல்லாத்தையும் நான் ரொம்ப கம்பல் பண்ணல. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு விசிட் வந்து பார்த்து ஒரு சாரீ 2 சாரீ கூட எடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே தேடி வருவீங்க. டிஃப்ரெண்டான கலர் தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கிரே, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர், மெரூன், ஆரஞ்சு எல்லாம் மிக்சடாக ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. அதான் மேடம், இந்த இது வந்து ஃபுல் சாரியில் வர்றதுக்கே இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு ஆஃப்டர் பொங்கல் தான் வரும். ஆக்சுவலி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிராண்டட்ல தான் போடுவாங்க. பிராண்டட்ல போடுவாங்க, அதுலயே தான் வந்து நார்மல் சாரீஸ்ல இத வந்து டிட்டோ பண்ணி போடுவாங்க போல. அது அவங்க பண்றப்பே நம்ம எடுத்துட்டு வந்துரும் இல்லைங்களா. ஓகே ஓகே. இப்போ நான் காமிக்கிற வந்து மார்பிள் எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கு பாருங்க. அப்படியே பஞ்சிம் டைம் மாதிரி இருக்கும். இது பிளவுஸ் ஒன்னொன்னுல ரன்னிங்லயும் வந்துடும். இதா பாருங்க, இது ப்ளவுஸ். வீடியோல பாக்குறதோட எடுத்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணி கட்டி போட்டீங்க அப்படினா சூப்பரா இருக்கும். ஒரு எலிகன்ட் அண்ட் யூனிக் லுக் கொடுக்கும், நீட்டா இருக்கும், உங்களுக்கே ஒரு நீட் ஃபீல் கிடைக்கும். குவாலிட்டி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து 200லேருந்து பண்ணுறோம் மேடம். 200 தான் அதிகப்படியாக 350 தான். ஓகே, 200லேருந்து 350 வரைக்கும். அந்த லட்சுமிபதி அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் விலை டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோவில் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வீடியோவில் 200 தானே சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அது நம்ம அப்புறம் பேரம் பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம எதுனாலும் முன்னாடியே சொல்லிடுறது. இந்த இருக்கு பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டைப் தான் வரும். இதெல்லாம் வெறும் 200 தான் மேடம், வெறும் 200 தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்பலாம் சிந்திக்க வேணாம். ரஃப் யூஸ் உடுத்து மாற்றுக்கு அப்படின்ற பர்பஸில் எடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் 2000 ரூபாய் போட்டோம்னா நம்ம 2000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுக்கலை. நம்ம 2000 ரூபாய் போட்டோம்னா 6 சேலையோ 7 சேலையோ எத்தனை சாரி வருதோ அதுதான் 2000 ரூபாய்க்குமே எடுக்கிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். நம்ம ஒரு சேலை 2000 ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பார்த்தாங்கன்னா இதாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே ரேட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த இது வேணாலும் கேட்டிங்கன்னா கூட இதை எடுத்து கொடுத்துருவோம். இதில் எல்லாமே நான் சொன்ன மாதிரி 200 ருபீஸ் ரேஞ்சஸ் தான். அந்த லட்சுமிபதி மட்டும் உங்களுக்கு காஸ்ட்லியாக வரும். ரெண்டாவது இதில் இப்போ ஐட்டங்கள் நிறையா இருக்குது.
பட் நான் அடுத்தடுத்த ஐட்டங்கள் காமிக்கிறேன்னால இது சாம்பிள்ஸோட இப்போ நான் அடுத்து நம்ம வேறு ப்ராஸோ வேறு நியூ கலெக்ஷன்ஸு அதுக்கு போவோம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பென்சில் கிரேப் குவாலிட்டி. இதுவுமே நல்ல டிசைன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். பென்சில் கிரேப்பு இதுலேயுமே கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி வியூவர்ஸ் ஒரு சின்ன மைனஸ் சொல்லிக்கிறேன், அதையுமே என்னன்னு சொல்கிறேன். இப்போ இது ஆஷ் கலரில் கோல்டு காமிக்கிறோம். அது பாப்பா எடுக்கிற வீடியோவில் என்ன கலராக தெரியுதுன்னு தெரில. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரைட்டாக தான் தெரியும். இப்போ நேரில் பார்க்குறதுக்கு அது ஒரு 20% கொஞ்சம் பிரைட்டாக தான் தெரியும். அந்த மாதிரியே வேணும் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்க்குறீங்க. அது இயற்கையான ஒரு தப்பு தான். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரில் பார்க்குறதுக்கு அந்த கேமரா இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதனாலுமே இது வந்து ஓப்பனாக சொல்லிக்கிற மாட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே இல்லை மேடம். அதாவது அவங்க நம்ம வந்துட்டு அப்படி இப்படின்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் எதனால அவங்க இதுதான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து வந்தாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாம் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் என்ன, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அதான் நான் சொன்னேன்ல, இது நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் எந்த ஃபுல் சேலை நீங்கள் 600 இல்லை 700 எடுத்தால் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அதில் வரவே வராது. முதல்ல பிராண்டட் ஐட்டத்தில் வர்ற டிசைன்ஸு ரொம்ப ரேராக தான் அதில் வரும். சொல்லியிருந்தாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே நார்மல் சாரீஸில் வர்றதுக்கு இன்னுமே டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேடம் இப்போ வந்து டைமிங் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால வந்து நான் கொஞ்சம் மெயினான ஐட்டங்களாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இது பிக் பார்டரு. இது இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இப்போ என்கிட்ட கையிலே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2000 பீஸ் வேணாலும் தர்றேன். ஃபுல் ட்ரெண்டிங்கில் அருமையாக போயிட்டுருக்கு பிராசோ. இதில் உங்களுக்கு கலர்ஸ் நிறையா தரேன் பாருங்க. அது ப்ளவுஸு, இது சாரீ. இதில் உங்களுக்கு எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்குது. இன்னும் கூட பார்சலும் உடைக்க வேண்டியது இருக்குது. இப்போ கைக்கு வந்த பார்சல் எடுத்து நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோவில் பண்ணுறப்ப நிறையா டிசைன்ஸு காமிக்கணும். இந்தாங்க அதோட முந்தி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஹைலைட் தான் பார்டர் இந்த இருக்குது பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் சாரீ இது நீங்கள் ஃபுல் சாரீ வந்து இப்போ குறைஞ்சபட்சம் 800 900 வரும் இந்த பிராண்டடில். இல்லை கம்மியில் கூட நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இந்த துணி வராது. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் தான், ஜாயின் சேலை துணிக்கும் நார்மல் துணிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். இதே நீங்கள் பிக் பார்டரு ஃபுல் சேலையில் எடுக்கலாம். ஆனால் இந்த மெட்டீரியல் வராது. அது வந்து நம்மள்கிட்ட ரெகுலராக எடுக்கிறவங்க உடுத்துறவங்களுக்கு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது 100% தெரியும். இந்தாங்க அதோட கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லாமே பிக் பார்டர் தான். டிசைன் பாருங்கள். கலாம்கரி டிசைன்ஸ் ஃபுல்லா பிரிண்டட்ல அந்த நடன நாட்டிய டான்சஸ் ஆடுற மாதிரி வேற லெவல்ல இருக்கு பாருங்க. டிசைன்ஸ் எல்லாமே பார்டர். இது ப்ளவுஸ். நல்ல பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படினா சாட்டின் கோல்ட் மிக்ஸ். செம்மையா இருக்கு டிசைன்ஸ். அப்படியே கலாம்கரி அந்த இந்த டிசைன்ஸ் தான் ரொம்ப நல்லா ராயலாக இருக்கும். நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம். ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போனீங்க நீட்டாகவும் இருக்கும். பட்டு சேலாம் கட்டிட்டு போகும்போது வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு மேலே கொஞ்சம் இதாகவே ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் இல்லை வியூவர்ஸ், நாங்கள் பார்த்துக்கோங்க. அதில் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த நிறைய கலர்ஸ் கிடைக்குதுங்க. இது பாருங்க, இதெல்லாம் சூப்பர் கலராக இருக்குது. இது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே 3D பிரிண்டட் டிசைன். சேலையில் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது ப்ளவுஸு. இது சாரியோட டிசைன் பாருங்கள். இதோட ஹைலைட்டே வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து இதுதான். இதோட கலர்ஸு ஃபுல்லாக இருக்குது.
இது நம்ம எப்போ ரெகுலராக பார்க்குற குஷி பிராஸோ. இதுலேயுமே கலர்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்டரு சூப்பராக இருக்கு. டிசைன்ஸு துணி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பர், இது காப்பர் டிசைனு, இதுவுமே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த இதிலே பார்த்தேன் இல்லைங்களா, இதுலேயே இது வேறு பேட்டர்னு இது வேறு பேட்டர்ன். இந்த இருக்குது பாருங்கள், பிக் பார்ட்ரு. அது வந்து கலம்கரி உருவம் இருந்தது பாருங்கள். இதில் வந்து அது உருவம் இல்லாமல் பார்டர், அது சொல்கிறது பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாக அந்த கலாம்கரி ஸ்டைலில் வந்துருக்கு. இல்லை பார்டர் பாருங்க மேடம், பார்டர் துணியை தொட்டு பாருங்க, நல்லா இருக்குது. இதெல்லாம் கட்டினீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் அப்படியே உங்களுக்கு 8 ஃப்ளீட் வச்சிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாரீலாம் வந்து சாரியோட அளவுமே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் லுக், யூனிக் ஸ்ட்ரக்சர் லுக் கொடுக்கும். செம்மையாக இருக்கும். இதே கலர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதுலேயுமே ஃபுல்லாக இருக்குது மேடம். சாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒன்று வேற வேற கட்டில் இன்னும் இல்லை கலர்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அதில் அந்த மாதிரி காமிச்சிருந்தேன்னா இதில் பாருங்க. இது ஃபுல்லாக ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ். எனக்கு இந்த மாதிரி உருவம்லாம் வேணாம், யூனிக்காக சிம்பிளாக கட்டுவோம். பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் எல்லாமே பார்டர் தான் மேடம், அட்டகாசமாக இருக்கும். ஆர்டர் தான் வருது. சாதாரண மஞ்சள் கலர் தான், எவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அதில் மட்டும் இல்லை மேடம், இதுலையுமே இங்கே பாருங்கள் கலர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதையுமே நம்ம வேணாம் அப்படின்னா கூட நம்மளாலே முடியலை. ஒன்று உடச்சோன்னா நல்லா இருக்கணும்னு அடுத்தடுத்து அப்படியே காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கே காமிக்கிறதுக்கே ஆசையாக இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்து கட்டுறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பார்த்துக்காங்க. இல்லை அடுத்தடுத்த ஐட்டம் காமிக்கலாம், இது போதும் அப்படின்னு நம்மளால விடுறப்ப அடுத்தடுத்த டிசைன்ஸை நம்ம பார்க்குறப்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓப்பன் பண்ணியே காமிச்சிருவோம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம காமிக்கிறோம் பாருங்க. வேற சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக கோல்டு ஜெரி இது முந்தி. பேட்டர்ன் முந்தி பாருங்க, நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு பிட்டு தான் இப்போ காமிச்சாங்க, அதுவே எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது 2வது பிட். இதெல்லாம் நம்ம உடைச்சி போட்டு போயிடுவோம். காலையில் பாவம் அந்த பசங்க வந்து உடைக்கிறதா இருக்கும். அடுத்து பாரு மேடம், இல்லை அதுலேயே லைட் கலர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது உருவம் இருக்குது வேணாம் அப்படின்றவங்களுக்கு ஃப்ளவர், உருவம் இருக்குது வேணான்றவங்களுக்கு ஃப்ளவர் மேடம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. இது ஃப்ளவர், டோட்டலாக ஃப்ளவர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், குர்த்திஸ், டாப்ஸ், மேக்ஸி தைக்கிறதுக்கு சூப்பராக ஆப்டாக இருக்கும். தரமாக இருக்கும். அதோட ப்ளவுஸு, இது ப்ளவுஸு. மேலே சின்ன பார்டரு, கீழே பெரிய பார்டரு. வாவாக இருக்கு. அதுமாதிரி பிக் பார்டர் மேடம். இது குஷி பிராஸோ. இது முந்தி. பார்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.
வியருக்கு கூட நல்லா நீட் அண்ட் சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கும். கேரளா சாரி அந்த மாதிரி ஸ்டைலுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்துட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி மேடம் அந்த ஃப்ளவருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் பாருங்கள் பட்டு சாரி மாதிரி இருக்கும். அதாவது நான் ரொம்ப வித்தியாசமாக சாரீ உடுத்துவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாயின் சாரீ, குறிப்பாக நம்ம கடை சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பார்த்தா இது எங்கே எடுத்தேன் கேட்கணும் அப்படின்னு வாங்கன்றீங்க. இல்லைங்க, நான் கட்டுற சாரீ மாதிரி யாருமே கட்டக்கூடாது, நான் விதவிதமாக வித்தியாசமாக கட்டுவேன் அப்படின்னு விரும்புகிறவங்க, நினைக்கிறவங்க தாராளமாக விநாயகர் கட் பீஸ்க்கு வாங்க. அவ்வளோ கேரண்டியாக டிசைன்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லுவீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சரக்கு இருக்கனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வர்றதான் ரிஸ்க்காக இருக்கும். அடுத்து அவங்கள்ட்ட நம்ம ஜாயின் சேலைன்னு சொல்லி டெமோ பண்ணுறத பார்த்தீங்களா, ஃப்ளவர் ஃபுல்லாகவே பிக் பார்டர் தான். இந்த வீடியோவே அதிகமாக பார்த்தீங்கன்னா பிக் பார்டர் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான். இது குஷி பிராசோ பிக் பார்டரு. இதோட இது பாருங்கள் கிளிப்பச்சையில், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம கடைக்கே எடுத்துகிட்டு உடுத்திட்டு வந்து காமிச்சிட்டே போவோம், சார் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் கடையில் எடுத்த புடவை தான். அந்தளவுக்கு நல்லா ராயலாக இருக்கும். அது அந்த பெப்சி ப்ளூவில் அந்த கிளிப்பச்சை வர்றது இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கலர்ஸ் பாருங்கள், எல்லாமே உடைச்சி காமிக்கணும் ஆசை. ஆனால் மறுநாள் இப்போ 100 சேலையை உடைச்சோம்னா அது மடிக்கிறக்கே 3 நாள் ஆகிடும். இங்கே இருங்க, இது ப்ளவுஸு, இது சாரி. ஓகே, இது பாருங்கள் பிளாக்கில் ரொம்ப ரேராக வரும். பிளாக்கில் கோல்டன் பார்டர், பிளாக்கில் கோல்டன் கிளாஸாக இருக்கும். இதுவுமே பிக் பார்டர் தான், எக்ஸலண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி பட்டு சொன்னீங்க இல்லையா, பட்டு உடுத்துகிற ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்டரை பாருங்கள். அதுவுமே இப்போ நம்மளாம் வேறு சேலைன்னு சொன்னால் தானே ஒழிய பட்டு உடுத்துகிற ஃபீலிங் இருக்கும். இதாருங்க, அடுத்த கலர் காமிக்கிறேன். பார்டர் மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது கலம்கரியில் பார்டர். இது வரைக்கும் பாருங்கள், கலம்காரி சாரியில் பிராசோவில் பிக் பார்டர். ஆக்சுவலாக என்னென்னா இந்த பார்டரில் தான் இந்த சாரியோடைய தரமே இருக்கும். இப்போ இந்த விலை கம்மியோ இல்லை நீங்கள் நார்மல் சாரியில் எடுத்திங்கன்னா இந்த பார்டரே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், இது பிராண்டடாக இல்லையா, இந்த பார்டர் லுக்கே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இந்த வரைக்கும் பாருங்கள். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பிராண்டட் பார்த்தாலுமே தெரியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. எல்லாத்துலேயுமே கட்டுக்கட்டாக இருக்குது, எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்குது, எல்லாமே நம்ம உடைக்க முடியாதுன்றதுனால நான் இது பண்ணுறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம். ஃபுல்லாக ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது, பேல் டு பேல் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இந்த இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கலம்காரி தான், கலம்காரி பிக் பார்டர். டோட்டல் ஐட்டமே கலம்காரி பிக் பார்டர் எல்லாமே. இப்போ ஒரு இதில் 25 வரும். அதே மாதிரி இது வந்து குஷி பிராசோ, ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம், அதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது. குஷி பிராசோஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவில் காமிக்க முடியாத, முடிஞ்ச அளவுக்கு வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐட்டம் சாம்பிள் மட்டும்தான், அதுவுமே ஒரு 10% தான் நம்ம காமிச்சிருக்கோம் வீடியோ.
டிசைன்ஸ் பாருங்கள். சாஃப்ட் பூனத்தில் பிராசோ, சாஃப்ட் பூனத்தில் பிராசோ. கலர் எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பார்டர் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பார்டருக்கே நீங்கள் இந்த saree எடுக்கலாம். அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி தெரியாட்டினா கூட பிரச்சனை இல்லை. தாராளமாக ஃபோன் பண்ணி இந்த இதில் டிஸ்கஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாவே நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவேன். என்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் விற்கணுன்னா கூட ஒரு சாரிக்கு 100 ரூபாய் நீங்கள் தாராளமாக வச்சு விற்கலாம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். அவங்க வியாபாரி அவங்களே பண்ணா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு புட்டால பிராசோ. இல்லை மேடம், அவங்க எடுக்கிற வச்சு வரும். அதுக்காண்டி இப்போ ஒரு பீஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் 200லேருந்து 350 வரைக்கும் இருக்கும். இப்போ ஒரு 20 பீஸு அது எடுக்கிறப்ப ஏதோ நம்மளால் முடிஞ்சோ கொஞ்சம் பண்ணி கொடுப்போம். அதுக்காண்டி ரொம்பலாம் பண்ண முடியாது. இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படியோ அது அந்த டைமில் பேசி அவங்களும் கொண்டு போய் விற்றா ஓரளவு பிரயோஜனப்படுற மாதிரி பண்ணி கொடுப்போம். அதுக்காண்டி இப்போ 100 சேலை எடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சேலை எடுக்கணும்னா ஒரே ரேட்டு போட்டால் அப்புறம் அவங்க என்கிட்ட எடுத்துகிட்டு போய் விற்கிறவங்களுக்கு பிரயோஜனம் ஆகாது. அதை நம்ம அவங்க எடுக்கிறப்ப அதை சூழ்நிலை நம்ம பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஆனால் என்ன நான் கேரண்டியாக சொல்கிறேன்னா, நான் மார்க்கெட்லேருந்து நான் கம்மி பண்ணி தரேன். அதுக்கு நான் கேரண்டி. என்னோட மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்கலாம், கிடைச்சா கூட என்னோட பிராண்டட்ஸ் வராது. அது நான் கேரண்டியாக சொல்லுவேன். அது என்கிட்ட எடுக்கிற கஸ்டமர்ஸ் தெரியும். விநாயகர் பீஸ் ஏன்னா இப்போ பஜாரில் 130 ரூபாய்க்கு தச்சே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சார் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சாரி. இதெல்லாம் 300. இப்போ நம்ம பார்த்த கலாம்கரி எல்லாம் என்ன ரேட்? 300 to 350. அதான் சொல்கிறேன்ல மேடம், என்கிட்ட அதிகப்படியாக 350 ரூபாய்க்கு மேலே கிடையாது. இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமே யூனிக் டிசைன்ஸ். இது பாருங்க, மல்டி கலர் பார்டர், டபுள் ட்ரிபிள் கலரில் இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் தோண்ட பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, பட்டு சேலை மாதிரி ஃபீலிங். நீங்களே பாருங்கள். நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பாருங்கள், பட்டு தான், பட்டு சேலை மாதிரி என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிசைன்ஸு, கலர்ஸ் எல்லாமே. அதில் சின்ன பார்டர் இது. அது மட்டும் இல்லை விவத், இது வந்து நம்மள்ட்ட காட்டன் பிராசோ, மீனாட்சி காட்டன் பிராசோ. இதுவுமே ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லை, இது போகவும் இந்த உங்களுக்கு பண்டலும் இருக்குது பாருங்கள். எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதில் எல்லாமே அந்த பிக் பாட்டிலாம் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, அந்த இப்போ தான் உடச்சி அங்கே கெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் செப்பரேட்டாக. இல்லை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ தான் பார்சல்லேருந்து உடைச்சிருக்கோம். உடைக்கிறப்ப இது மாதிரி 5 பீஸ் 10 பீஸ் வரும். ஆனால் பட் அடுத்தடுத்து கஸ்டமரு எடுக்கிறப்ப நம்ம இதாக பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பண்டலில் இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அது அவங்க வர நேரம் இருக்குது. இப்போ இந்த எப்படி எடுத்து வச்சுருக்கோம், இந்த நேரத்தில் எனக்கு இதில் 5 பீஸ் வேணும்னா நம்ம இல்லை நான் சொல்ல போகிறோம். அது ஒன்றும் கிடையாது. டிசைன்ஸ் இது எல்லாமே பிக் பார்டர் தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே பிக் பார்டர் தான். இது இப்போ தான் வந்திருக்கணும், உடைக்கணும். இதோ பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு கஸ்டமர் சேல்ஸுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்க டிசைன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு கஸ்டமர் வந்து சேல்ஸ்க்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே வரும். ஓகே பஸ், இப்போ கொஞ்சம் நேரம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் அளவாக காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அடுத்த வீடியோ நாளைக்கே கூட இன்னொரு வீடியோ புது கலெக்ஷன்ஸு போடுறேன். அடுத்தடுத்ததாக பாருங்கள்.
ஆல்ரெடி எனக்கு நீங்கள் நிறையா தீபாவளிக்கு இந்த சீசன் டைமில் ரெகுலர் டைமில் எல்லா நாளுமே எனக்கு தீபாவளி ஆக்குற மாதிரி எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தீபாவளி, ஆனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு நித்தம் தீபாவளி மாதிரி நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இனி வரும் காலங்கள்லையும், அதாவது இப்போ நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது, எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்னும் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கும் நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நல்ல ஃபேன்சி சாரீஸு இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறையா கொண்டு வரேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்கேன், இனியும் உங்கள் ஆதரவு நிறையா எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது ஆன்லைனோட மேட்ரை சொல்லிட்டேன். மினிமம் 2000 ருபீஸு அது நீங்கள் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கால் காமிச்சிருவோம், அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு வீடியோ கால் காமிச்சிருவோம். நேரில் வர்றவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஒரு சாரீ கூட எடுத்துக்கலாம். ஒரு சாரினா நான் சொன்ன மாதிரி தான் எடுப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் சாரிக்கு 100 ரூபா வச்சு விற்கிற அளவுக்கு நம்ம நல்ல முறையில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், மஞ்சு டெக்ஸ் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த மஞ்சு டெக்ஸும் எங்களது தான், இதுவும் நம்மளது தான். இந்த மஞ்சு டெக்ஸ்க்கும் இன்னும் ஒரு நாள் 2 நாளில் புது வீடியோ போடுறோம், பாருங்கள். இந்த சாரீஸ் மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட ப்ளவுஸ் பீஸு, ஃபேன்சி ஐட்டங்கள், கலம்கரி, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு, நைட்டிஸு, லைனிங் மெட்டீரியலு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லா ஐட்டமே பண்ணித்தரோம். அதே மாதிரி லைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 200 கலர் வரைக்கும் தரோம். 10 மீட்ரு, 8 மீட்ரு, 2 மீட்ரு, நீங்கள் எப்படி 80 சென்டிமீட்ரு, 1 மீட்ரு, உங்களுக்கு எப்படி வேணாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணி தரேன். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த இதில் நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஓகே பாய்.